Super Sarvana Stores. விஜய் தேவர்கொண்டா அண்ட் ராஷ்மிகா மந்தானோட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்க நிலையில திருமணத்துக்கு அப்புறமா நடக்கிற எல்லா சடங்குகளோட வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கு. அதாவது முன்னாடி ஹல்தி ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன், சங்கீத் எல்லாமே நடந்திருக்கு. எல்லாத்தோட வீடியோ கிளிப்புமே இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ராஷ்மிகா மந்தானா, விஜய் தேவர்கொண்டா 2 பேருமே லவ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணியிருக்க நிலையில முதல் முறையாக கப்பிள்ஸாக கை கோர்த்துக்கிட்டே ஏர்போர்ட்டுக்கு நடந்து வந்திருக்காங்க. உதய்பூர் ஏர்போர்ட்லேருந்து ஹைதராபாத் கிளம்பி போயிருக்காங்க. ஹைதராபாத்ல விஜய் தேவர்கொண்டா, ராஷ்மிகா அண்ட் விஜய் தேவர்கொண்டா 2 பேரும் மேரேஜ்க்கு அப்புறமா சேர்ந்து வாழ்றதுக்காக 150 கோடி ரூபாயில ஒரு வீடை பிரம்மாண்டமா கட்டியிருந்தாரு. அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் உதய்பூர்ல இருந்து கிளம்பி நேரா ஹைதராபாத்ல இருக்க அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்க நடக்க வேண்டிய சடங்குகள் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கப்பல்ஸ் 2 பேரும் அவங்களோட ரிசப்ஷன் வேலையில பிஸியா இருக்காங்க. ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக 2 பேரும் 1 மந்த் ஆச்சு ஹனிமூன் பிளானாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்ஜெட்டில் பிளான் போட்டிருக்காங்க. ஹனிமூன் பிளானில் முடிச்சுதான் ரிட்டன் வந்து அவங்களோட கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹனிமூன் பிளானை தாண்டி 2 பேருமே வந்து அவ்வளோ லவ்வபிள் கப்பல் அப்படிங்கிறத இவ்வளோ நாளாக மீடியாவுக்கு தெரியாமையே வச்சுட்டு இருந்த நிலையில இப்போ அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு பாண்டிங் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை வருஷ காதல் வாழ்க்கையில் 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, இதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்க சோஷியல் மீடியா பேஜ்லேயே வெளிப்படையாக 2 பேரும் பேசியிருக்காங்க.